Hello friends, welcome to Erode Ammachi Samayal. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குட்டி வாவல் மீன் வச்சிட்டு இன்னைக்கு ஒரு சூப்பரான தேங்காய் பால் குழம்பு வைக்கலாம். இது பாத்தீங்கன்னா நல்ல டேஸ்டா சூப்பரா அட்டகாசமா இருக்கும். இது எப்படி ஈஸியா செய்யலாம்ன்றத பாப்போம் வாங்க. பாருங்க இன்னைக்கு வாவல் மீன் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். சின்ன சின்ன மீன் தான். நான் என்ன பண்ணியிருக்கேன் எல்லா மீனுமே இந்த தலை வால் எல்லாமே எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த தலையோட வேணும்னாலும் நீங்க போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். உங்களுக்கு வேணால் தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் 2 இதுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள் இதை பொரியும் போது என்ன பண்ணலாம், ஒரு 5 பல்லு பூண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்க இதை ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இந்த ஒரு பச்சை மிளகாயை முழுசாவே போட்டுக்கலாம். பாருங்க இதில் ஒரு 10 மிளகு இதிலேயே போட்டுருவோம். இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒரு 2 தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டு இந்த மீன் குழம்பு வைக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் மஞ்சள் தூள் சேர்க்கலை. இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுருவோம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கணும். பாருங்க இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், இது நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். டேபிள் ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்க இப்போ என்ன பண்ணலாம், தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். பாருங்க இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசம் போகணும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். பாருங்க இது நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு வடியை வச்சு வடிச்சிடலாம். இப்போ ஒரு வாட்டி கலரி விட்டுடலாம். இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க புளியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். பாருங்க நல்ல மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் பெரிய தேங்காயாக ஒரு 1/2 மூடி தேங்காயை எடுத்து நல்லா பால் புழிஞ்சிருக்கேன். இது ஃபஸ்ட்டு பால் 2வது பால் ரெண்டுமே ஒன்றா ஊற்றிக்கலாம். பாருங்க இப்போ இது வந்து இந்த 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த தேங்காய் பாலோட சேர்த்து இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கும் போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஓப்பன் பண்ண மாதிரி வச்சுட்டு கொதிக்க வைக்கலாம். இது 1 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். பாருங்க இப்போ குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மீனெல்லாம் எடுத்து இதில் போட்டுடலாம். தலையும் வந்து நம்ம கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வந்து உங்களுக்கு பிடிக்காதவங்க வேண்டாம்னா அதை கட் பண்ணிடலாம். நான் 2 மீனுக்கு மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். நான் 3 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன். மீன் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பாருங்க இப்போ வந்து நமக்கு ஹை ஃப்ளேமில் 3 நிமிஷம் இருந்தது. நல்ல மீனெல்லாம் ஒரு அளவுக்கு 3/4 பதம் அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வைப்போம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். அது செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு.
டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதில் 1 பல் அளவுக்கு மட்டும் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்ல ப்ரௌன் கலரில் ஆகணும். குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர். இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுக்கணும். இந்த மாதிரி தாளித்து கொடுத்தா எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்பாங்க. நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கருக விட்டுறக்கூடாது. பாருங்கள், இப்போ இந்த மீன் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த மீன் குழம்புல இதை ஊற்றிடலாம். பாருங்கள், இதிலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் பிச்சு போட்டுடலாம். இன்னும் 1 நிமிஷத்துக்கு மட்டும் இது கொதிக்கட்டும். இப்போ லேசாக தட்டை மூடி வச்சுக்குவோம். அப்போ இந்த தாளிப்பு வாசம் ஃபுல்லாக இந்த குழம்புல இறங்கி இந்த மீனுக்குள்ளே இறங்கி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். சூப்பரான நல்ல டேஸ்டான மீன் குழம்பு நல்ல ஜம்முன்னு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இது சாதம் கொஞ்சம் நல்ல குலைவாக வச்சுட்டு இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிக்காதவங்க நல்ல விரையாகவும் வச்சுட்டு இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. நல்ல சூப்பரான ஒரு டேஸ்டான மீன் குழம்பு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.